குழந்தை இல்லாமல் இருந்துச்சு திருமணமாகி. இந்த சபையில் வந்ததுக்கப்புறம் பாஸ்டரோட இருந்தவங்க எல்லாம் ஜெபம் பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கு குழந்தை கிடச்சிது. அப்படின்னு இப்படி ஒரு கிராமத்தில், இப்படி ஒரு தீவுக்குள்ளே இப்படி ஒரு ஆலயம் இருப்பது, இப்படி ஒரு சபை இருப்பது, இப்படி ஒரு ஊழியம் நடப்பது ரொம்ப ஜெபம் பண்ணுவேன். நிச்சயமாக இந்த தேசத்துக்கு திரும்பி வரும்போது இன்னும் சபை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி ஆசீர்வதித்து உயர்த்தி இருப்பார். ஜனங்களை இன்னும் ஆண்டவர் இப்போது பாவத்தை கண்டித்து உணர்த்துகிற சபைகள் நிச்சயமாக வளரும், கிறிஸ்துக்களை வரும் அப்படின்னு சொல்லியும். குளிரான பகுதி, இரவு நேரம் குளிர்ச்சியாகத்தான் இருக்கும். அவ்வளவு ஹீட் இருக்காது. ஹீட் இருந்தாலும் அவ்வளவு தெரியாது. இங்கே ஹீட்டில் இருந்தாலும் அவருடைய உணர்வு தெரியலை. கர்த்தர் நம்ம கூட இருந்தார். ஒரு ப்ரெசன்ஸ் இந்த இடத்துல பார்க்க முடிந்தது. உண்மையாக இந்த இடத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அதே போல் நம்ம பாம்பன் போனோம். முதலாவது நம்ம வெளியே பாம்பன் சுற்றி அந்த ஃப்ரீ டைம் போனோம் இல்லையா, அதை பார்க்குறதுக்காக போனோம். அங்கேயும் ஒரு வித்தியாசமான அனுபவம் தான். எல்லா காரியங்களையும் ஒரே நேரத்தில் பார்க்குற ஜனங்கள் அழிவின் நாட்களை நினைவு கூற முடிந்தது. ஜனங்கள் அடித்து செல்லப்பட்டது. பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர். பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். நீங்கள் இந்த ராமேஸ்வரத்தில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை, இன்று திங்கட்கிழமை 2 நாளும் எங்களோடு இருந்தது எங்களுக்கு மிக்க ஆசீர்வாதமாக இருந்தது. எனக்குமே மிக்க மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ இந்த அனுபவத்தை எங்களோடு கூட நீங்கள் பகிர்ந்து கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். முதலாவது, நேற்றைய தினம் ஆராதனையில் நீங்கள் தேவ செய்தி கொடுத்து எங்களுக்காக ஜெபித்தீர்கள். மிகவும் ஆசீர்வாதமாக இருந்தது. எப்ராஹிமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன். ஸோ எங்களுடைய ஊழியத்தில் நீங்கள் பங்கு பெற்றீர்கள். எங்களுடைய ஜனங்களுக்கும் நீங்கள் பெற்ற ஆவிக்குரிய காரியங்களை எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள். எஸ், நிச்சயமாகவே எத்தனையோ இடங்களுக்கு, சபைகளுக்கு, கிராமங்களுக்கு போயிருக்கிறேன். இது ஒரு புது அனுபவமாக இருந்தது. உங்கள் சபையில் வந்தது, இப்படி ராமேஸ்வரம் குட்ஷபேடு சபையில் வந்தது, உங்களை சந்தித்தது, உங்கள் சபை மக்களை சந்தித்தது இன்னும் ஒரு புது அனுபவமாக இருந்தது. ஏன்னா அநேக ஜனங்கள் கிறிஸ்துவை அறியாத இடத்திலிருந்து வந்தாங்க. கிறிஸ்துவை அறியாத இடத்துல இருந்து கிறிஸ்துவை ஏற்றிக்கொண்டாங்க. பேக்ரவுண்ட் அவங்களுக்கு கிறிஸ்து கிடையாது. ஆனால் இப்போ ஆண்டவரை ஏற்றுக்கின்றாங்க அப்படின்னு சொல்லி அவங்க பேசும்பொழுது அதில் ஒரு ஃபீல் அதிகமாக தனிமையாக தெரிந்தது. ஏன்னா மற்ற ஜனங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிற்பாடு வழி விலகி போனவங்க. இவங்க வழி விலகி போனதுக்கப்புறம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவங்க. சரி, அவங்ககிட்ட பேசுகிறப்போ, இந்த மெசேஜ் எல்லாம் முடித்து, சர்வீஸ் முடித்து, தனியாக ஜெபித்து அவங்களுக்கு பேசுகிறப்போ அநேக சாட்சிகள் என்னோட ஷேர் பண்ணாங்க. பர்சனல் லைஃப்பில் நடந்த விஷயங்கள் அதெல்லாமே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இன்னும் ஒரு அம்மா சொன்னாங்க, 18 வருஷமாக அவங்களுக்கு குழந்தை இல்லாமல் இருந்துச்சு திருமணமாகி. இந்த சபையில் வந்ததுக்கப்புறம் பாஸ்டரோட இருந்தவங்க எல்லாம் ஜெபம் பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கு குழந்தை கிடச்சிது அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. 18 வருஷன்றது சாதாரணமான ஒரு நிகழ்வு அதில். அவங்க சொல்லும்போது அவ்வளோ ஆச்சரியப்பட்டேன். ஆண்டவர் இந்த சபையில் இப்படி ஒரு அற்புதங்களை பாஸ்டர் மூலமாக, திருச்சபையின் மூலமாக செய்திருக்கிறார் அப்படின்னு சொல்லும்பொழுது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. மட்டுமல்ல, இன்னும் அநேக சாட்சிகளை கேட்க முடிந்தது. கேன்சர் பேஷண்ட்டு குணமாக இருக்கிறாங்க. இன்னும் வித்தியாசமான அனுபவங்கள் இல்லையா. இன்னும் இப்படி ஒரு கிராமத்தில், இப்படி ஒரு தீவுக்குள்ளே இப்படி ஒரு ஆலயம் இருப்பது, இப்படி ஒரு சபை இருப்பது, இப்படி ஒரு ஊழியம் நடப்பது ரொம்ப சந்தோஷம். அவங்கள பார்த்ததில் சற்று வித்தியாசமான அனுபவம் என்ன அப்படின்னு சொன்னால், அநேக ஏழை மக்கள், அநேக என்ன சொல்வது, வித்தியாசமான ஒரு அனுபவம். ஒரு என்ன சொல்வது, சில சபைகள் எல்லாம் வித்தியாசமாக இருப்பாங்க, உயர்தர மக்கள் அதிகமாக இருப்பாங்க. ஆனால் இந்த சபையில் இன்னும் ஏழை மக்கள் அதிகமாக இருக்கிறாங்க. அவங்க வாஞ்சிக்கிறாங்க, சபையை பெரிதுபடுத்த வாஞ்சிக்கிறாங்க, இன்னும் ஜனங்களை சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி வாஞ்சிக்கிறாங்க, கிறிஸ்துவுக்குள் வரணும் அப்படின்னு சொல்லி வாஞ்சிக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருந்தது. எனக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஆவியானவர் அதிகமாக நடத்தினார். இந்த சபைக்குள்ள ஒரு ஆவியானுடைய பிரசன்ஸ் அதிகமாக இருந்ததை நான் பார்த்தேன். சபைக்குள்ளே வந்தப்போவே அப்படியே அந்த ஃபீல் தனியாக இருந்தது. இன்னும் உங்கள் ஆராதனை நீங்கள் நடத்தின விதங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இன்னும் சொல்லப்போனால் அநேக ஜனங்கள் அநேக சபைகளில் பார்க்குறப்போ ஒரு வித்தியாசமாக வருவாங்க அப்படின்னு சொன்னால் சபைக்குன்னு சொல்லி அப்படியே வர மாதிரி இருக்கும். இங்கே என்னென்னா
அவங்க வித்தியாசம், அதாவது ஹிந்து முறைப்படி வர்றவங்களும் இருந்தாங்க. ஆனால் அவங்க ஆண்டவர் அதிகமாக நேசிக்கிறவங்களாம் இருந்தாங்க. சற்று கவனிக்கிற விதமாக இருந்தது எனக்கு. என்னென்னா பொட்டு வச்சிருக்கிறாங்க, எல்லா முறையுமே அப்படி இருந்துச்சு. ஆனால் அவங்க ஏசப்பான்னு கூப்பிட்டு ஆண்டவருக்குள்ளே வர்ற விதம் சற்று வித்தியாசமாக இருந்தது. நான் நம்புகிறேன் வருங்காலங்களில் இந்த இடத்துக்கு, இந்த தேசத்துக்கு ஒரு எழுப்புதலாக இன்னும் ஆண்டவர் இந்த சபையை உயர்த்துவார் அப்படின்னு சொல்லி நான் கிறிஸ்துவுக்குள்ளே நம்புகிறேன். இன்னும் பார்க்குறப்போ இந்த தேசத்தில் வேறு சபைகளை இது போல் நான் பார்க்கல. 2 நாள் இங்கே இருந்தப்போவும் அந்த சபை, அதாவது நான் அந்த உங்களுடைய திருச்சபை இன்னும் ஆண்டவருக்குள்ளே வளரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்குள்ளே இருக்குது. என்று சொன்னால் அந்த ஜனங்கள் அவ்வளோ வாஞ்சிக்கிறாங்க. உங்களுடைய ஜெபம் பெரிதாக இருக்கிற நானும் உண்மையாகவே சபைக்காக, சபை மக்களுக்காக, உங்களுக்காக தொடர்ந்து ஜெபம் பண்ணுவேன். நிச்சயமாக இந்த தேசத்துக்கு திரும்பி வரும்போது இன்னும் சபை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி ஆசீர்வதித்து உயர்த்தி இருப்பார். ஜனங்களை இன்னும் ஆண்டவருக்குள் சபைக்காக, ஆண்டவருக்காக சபைக்குள் தந்திருப்பார் என்று சொல்லி நான் நம்புகிறேன். தேங்க்யூ பாஸ்டர். உண்மையிலே நீங்கள் கன்னியாகுமரி பகுதியில் ஏராளமான திருச்சபைகள் அங்கே இருக்கிறது. ஒவ்வொரு சபையும் ஆவிக்குரிய விதத்தில் வளர்ந்து முதிர்ச்சி அடைந்த திருச்சபையாக இருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஆனால் இந்த ராமேஸ்வரத்தில் அநேக சபைகள் இருக்கிறது, ஆனாலும் நம்மளை கொண்டு நிறைவேற்றுகிறார். ஸோ எனவே தான் இப்படிப்பட்ட மாற்றங்களை நாம் பார்க்க முடியும். தொடர்ந்து எங்களுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஸோ இன்னும் இந்த திருச்சபை வளர அல்லது பெருக, இன்னும் ஜனங்கள் விசுவாசத்தில் தங்களுடைய வாழ்க்கையை நடத்துவதற்கு என்ன விதமான ஆலோசனையை உங்கள் வேதத்திலிருந்து நீங்கள் உணர்ந்தவைகளை நீங்கள் சுருக்கமாக பகிர்ந்து கொள்ளலாம். ஓகே, நான் ஆக்சுவலி இன்னும் ஒரு விஷயத்தை கூட நான் அதில் கனெக்ட் பண்ணி ஷேர் பண்ணுறேன். என்ன அப்படின்னா, ஒரு ஐயா என்கிட்ட ஜெபம் பண்ணுறதுக்கு வந்தாங்க. அவங்க ஜெபிக்கிறப்போ ஒரு விஷயத்த சொன்னாங்க. என்னோட பழைய பாவ வாழ்வு என்ன நெருங்கிக்கிட்டே இருக்குது, பாவத்தை விட முடியலை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அவங்களுக்காக ஜெபம் பண்ணும்போது அவங்க கண்ணீர் விட்டு அழுத ஒரு சூழ்நிலையை நான் பார்த்தேன். ஸோ உங்கள் சபை நீங்கள் இப்போ கேட்ட கொஸ்டின் கூட அதானே, இனி அடுத்த கட்டத்துக்கு எது செய்யணும் இல்லையா, வளர்வதற்கு என்ன நிலை. அப்போ உண்மையிலேயே அந்த ஐயாவுக்காக ஜெபம் பண்ணப்போ அவங்களுக்கு ஒரு மனப்பாங்கு இருக்கிறேன், நான் எப்படியாவது அந்த பாவத்திலிருந்து முழுசாக வெளியில் வரணும். இப்போ இதே நிலையில தான் இந்த தேசத்தில் என்ன செய்கிறாங்க, அநேக ஜனங்கள் இருக்கிறாங்க பாவத்தில். பாவம்னு சொன்னால் என்னென்னு தெரியாத நிலையில் இருக்கிறாங்க. சரியா, இவங்களை நம்ம எப்படி ஆண்டவருக்குள்ளே கொண்டு வருவது இல்லையா. அன்றைக்கி பார்த்திங்கன்னா ஆதி காலத்தில் சபைகளும் சபை ஜனங்களும் அநேகர் பாவத்தில் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி தான் வசனம் சொல்லுது. பாவத்தை விட்டு ஜனங்கள் பிற்பாடு தான் கிறிஸ்துவுக்குள் வர்றாங்க, ஆசீர்வதிக்கப்படுகிறாங்க. இயேசுவும் பாவத்தை விட்டு மனம் திரும்ப தான் ஜனங்களுக்கு சொன்னாங்க இல்லையா. இப்போது பாவத்தை கண்டித்து உணர்த்துகிற சபைகள் நிச்சயமாக வளரும், கிறிஸ்துவுக்குள்ள வரும் அப்படின்னு சொல்லியும் நம்புகிறேன். அன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் எரிகோ கோட்டைக்குள்ளே கூட அநேக வேதனையும் காரியங்கள் தான் நடந்தது அப்படின்னு சொல்லி தான் வரலாறு, நம்ம கிறிஸ்துவின் வரலாறுகளை நம்ம படிக்கிறோம், வசனத்தின் ரீதியாக படிக்கிறப்போ. உண்மையாகவே இந்த தேசத்தில் பார்க்குறப்போ மற்ற ஜனங்கள் நடக்கிற விதங்கள் பார்க்குறப்போ அநேக பாவ வாழ்வுக்குள் இருப்பதைப் போல பார்க்க முடிகிறது. அவர்களுடைய அனுபவங்கள் சற்று வித்தியாசமாக இருக்கிறது. இருளின் அனுபவத்தில் இருப்பதைப் போல நம்ம பார்க்குறப்போவே தெரியுது. இந்த ஜனங்களை மீட்பதற்கு நம்ம என்ன செய்யலாம், ஒரு சபையாக, ஒரு சபையிலே வருகிற விசுவாசிகளாக இன்னும் என்ன செய்யலாம், ஒரு சில காரியங்களை நம்மளால் செய்ய முடியும். வந்த ஜனங்கள், அதாவது ஆண்டவருக்குள்ளே வந்து இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஜனங்கள் அதே சாட்சியை 4 பேருக்கு பகிர்ந்தாலே அது ஒரு நிச்சயமாக என்ன செய்யும், அடுத்த ஜனங்களை பாவத்தை விட்டு மனம் திரும்பி கிறிஸ்துவுக்குள் கொண்டு வர முடியும். உண்மையாக இந்த சபை இனி அடுத்த கட்டத்துக்கு போவது நான் நம்புகிற ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், இங்கே அவர்கள் பெற்றுக்கொண்ட அனுபவங்கள் இல்லையா, ஒரு கட்டம் அவங்களுடைய வாழ்வு இழந்து போயிருந்தாங்க. கர்த்தர் இந்த சபையிலே கொண்டு வந்து இந்த ஊழியக்காரர் மூலமாக எங்களை ஆசீர்வதித்தாருங்கிற சாட்சி அவங்களுக்குள்ளே இருக்கிறது. இதை ஸ்ப்ளிட் பண்ணி ஆண்டவரை இனி அடுத்த ஜனங்களுக்கு சொன்னாலே சபை வளருவதற்கு ரொம்ப எளிதான ஒரு முறையாக இருக்கும். ஏன்னு சொன்னால் நம்ம பொய் சொல்லலை, அவங்க பெற்றுக்கொண்ட அனுபவத்தை ஷேர் பண்ண போகிறாங்க இல்லையா, பெற்றுக்கொண்ட அனுபவத்தை ஜனங்கள்கிட்ட சொல்ல போகிறாங்க, அவங்களையும் நல்வழிப்படுத்த போகிறாங்க, இருளில் இருந்து வெளிச்சத்துக்கு நேராய் கொண்டு வர போகிறாங்க. இதை செய்கிறதாலே போதும், நிச்சயமாகவே சபை என்ன செய்வோம், சீக்கிரமாக வளரும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். அதுதான் இயேசுடைய அன்பின் வாழ்வும் இப்படித்தான் இருந்தது. இருளில் இருந்த ஜனங்களுக்கு வெளிச்சத்தை காண்பிப்பதற்கு அவர் போதனைகளை தொடங்கினார் இல்லையா. சபையாக, சபை ஊழியராக, சபையின் கமிட்டிகளாக என்ன செய்யலாம், இது மாதிரி காரியங்களை செய்தாலே போதும். கர்த்தர் நிச்சயமாகவே சபையை வளர செய்வார், ஜனங்களை சேர்ப்பார், ஜனங்களை இன்னும் உருவாக்குவார் என்று சொல்லி நான் நம்புகிறேன். தேங்க்யூ பாஸ்டர். பாஸ்டர் சஜின் அவர்கள் மிக அழகாக அனுபவபூர்வமாக
வந்து அதை நமக்கு எடுத்து விளக்கி சொன்னாங்க. தொடர்ந்து எங்கள் இந்த ராமேஸ்வரத்தில் நடக்கிற ஊழியங்களுக்காக உங்கள் ஜெபங்களில் நினைவு கூறும்படி நான் மிகுந்த அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நிச்சயமாகவே எப்பொழுதுமே என்னுடைய தனிப்பட்ட ஜெபத்திலையும் என்னுடைய குழு ஜெபத்திலையும் உங்கள் சபை, உங்கள் சபையின் மக்கள், போதகர், நீங்கள் எல்லாருமே எப்போவுமே நினைவில் இருப்பீங்க. உங்களுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தர் உங்களை நிச்சயமாகவே ஆசீர்வதிப்பார். ஸோ நேற்று மற்றும் இன்றைய தினம் ராமேஸ்வரத்தில் இருந்த உங்களுடைய அனுபவத்தை நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். நீங்கள் தங்கின இந்த இடம் கூட நம்பிக்கையின் வாசல். ஸோ இந்த இடத்தினுடைய அனுபவங்களையும் மற்றும் பாம்பன் பகுதியில் நம்ம நேற்றைய தினத்தில் விசிட் பண்ணோம். இன்றைக்கு தனுஷ்கோடி நம்ம பார்ப்போம். இந்த பகுதியை குறித்து உங்களுடைய வார்த்தைகளையும் ஆவிக்குரிய விதத்தில் காரியங்களையும் நீங்கள் பார்க்க முடியும். நிச்சயமாகவே என்ன அப்படின்னா, முதல்ல வந்தப்போ இந்த இடத்த பார்த்தேன். இந்த இடத்துல ஸ்டே பண்ணுறதுக்கு ஒரு அருமையான வாய்ப்பை தந்தீங்க. அதுக்காக முதல்ல நன்றி சொல்லிக்கிறேன். உண்மையாகவே இங்கே இருந்த பொழுது அதனுடைய உபசரிப்பு, பராமரிப்பெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அந்த அம்மாக்கள் உதவுனாங்க, சப்போர்ட் பண்ணாங்க, குறித்த நேரத்தில் உணவு தந்தாங்க. அவங்களுக்கும் நன்றி சொல்லுகிறேன். அதே போல் இன்னொரு அனுபவமாக இருந்தது. என்ன அப்படின்னு சொன்னால், நைட்டு நேரம் தங்குறது இல்லையா, நம்ம வீட்டிலே தங்கி பழகிட்டோம். இங்கே தங்குறப்போ அது ஒரு வித்தியாசமான அனுபவம் தான். ஏன்னா எங்கள் ஊரெல்லாம் கொஞ்சம் குளிரான பகுதி, இரவு நேரம் குளிர்ச்சியாகத்தான் இருக்கும். அவ்வளவு ஹீட் இருக்காது. ஹீட் இருந்தாலும் அவ்வளவு தெரியாது. இங்கே ஹீட்டில் இருந்தாலும் அதனுடைய உணர்வு தெரியலை. கர்த்தர் நம்ம கூட இருந்தார். ஒரு ப்ரெசன்ஸ் இந்த இடத்துல பார்க்க முடிந்தது. உண்மையாக இந்த இடத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அதே போல் நம்ம பாம்பன் போனோம். முதலாவது நம்ம வெளியே பாம்பன் சுற்றி அந்த ஃப்ரீ டைம் போனோம் இல்லையா, பார்க்குறதுக்காக போனோம். அங்கேயும் ஒரு வித்தியாசமான அனுபவம் தான். எல்லா காரியங்களையும் ஒரே நேரத்தில் பார்க்கறதை போல் அமைந்தது இல்லையா. நம்ம போன டைமில் தான் அந்த ஜனங்கள் வருகிற நேரமாக இருந்தது, ட்ரெயின் போகிற நேரமாக இருந்தது. அந்த நிலைகள், அதாவது ஒரு தனிமையாக ஒரு மனிதனை பார்ப்பதை விட எல்லாரும் இணைந்து பார்த்தப்போ ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பாலத்துக்கு கீழே ஒரு படகு, சின்ன ஒரு படகு கிராஸ் பண்ணி போனது. அது ரொம்ப ஒரு ஆச்சரியமாக இருந்தது இல்லையா. இதை பார்க்குறப்போ ஏதோ என்ன சொல்லுவாங்க, சில வெளிநாட்டில் பார்க்குற மாதிரி இருந்தது. அந்த ஒரு படகு கொண்டு கிராஸ் பண்ணி போனது. இன்னொரு ஒரு வித்தியாசமான அனுபவம் என்னென்னா, தண்ணி கிராஸ் ஆகி போகிறத பார்க்க முடிந்தது. இன்னும் அதில் ஒரு வித்தியாசமான அனுபவம் என்னென்னா, தண்ணி அந்த இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கிராஸ் ஆகிற மாதிரி இருந்தது. ஒரு ஆற்றில் தண்ணீர் போவதை போகல இல்லையா. பொதுவாக கடலில் வந்து தண்ணி கட்டி நிற்கிற மாதிரி நிற்கும், அலை வீசும். ஆனால் அந்த இடத்துல என்ன அப்படின்னு சொன்னால், அந்த தண்ணி கிராஸ் ஆகி போகிற ஒரு அனுபவம், அதாவது ஒரு ஆறு நதி போவதை போல போகிற ஒரு இடமாக இருப்பதை பார்க்க முடிந்தது. அது ஒரு சற்று வித்தியாசமான அனுபவமாகவே இருந்தது அந்த பாம்பன் அனுபவம். அதே போல் திரும்ப இன்றைக்கி நம்ம தனுஷ்கோடி போனோம் இல்லையா. தனுஷ்கோடி அது ஒரு உண்மையாகவே வித்தியாசமான அனுபவம். நான் முன்னதாக ஒரு முறை வந்திருக்கிறேன். அதாவது தனுஷ்கோடிக்காகவே வந்திருந்தேன் அந்த டைம். அது ஒரு பஸ்ஸில் வந்தோம், திரும்ப ஒரு 2 பேன் பிடிச்சி அங்கே போன கொஞ்சம் ஆட்களாக பார்த்தோம். அது அவ்வளோ அனுபவமாய் சொல்ல முடியலை. ஆனால் இன்றைக்கி வந்தப்போ அது சற்று வித்தியாசம். ஏன்னா நம்ம உங்கள் கூட இணைஞ்சு போனோம், காரில் தான் போக முடிந்தது. ஆனால் போனப்போ அநேக ஜனங்களை அங்கே பார்க்க முடிந்தது. பழைய நிலை மாறி இப்போ ஒரு வித்தியாசமான அனுபவம். அன்றைக்கி கொஞ்சம் ஜனங்கள் தான் இருந்தாங்க, இன்றைக்கி அநேக ஜனங்கள் இருந்தாங்க. அந்த இடத்துல ஃபோட்டோ நம்ம முடிந்தாலும் புகைப்படம் எடுத்தது, இன்னும் அந்த அலைகள் அங்கே கால்கள் நனைத்ததும், இன்னும் பழைய அன்றைக்கி வரும்போது ஒரு தூணில் நம்ம நின்று ஃபோட்டோ எடுத்தோம். இன்றைக்கி திரும்ப அதே இடத்துல ஃபோட்டோ எடுத்தது. அதெல்லாம் வந்து சற்று வித்தியாசமான அனுபவம் இருந்தது. இன்னும் அதில் ஒரு சில காரியங்களை நான் கவனிக்க முடிந்தது. என்னென்னா, சபைகள், பழைய ஆதி காலத்தில் உள்ள சபைகள் கொஞ்சம் அன்றைக்கு உள்ள புயல் காலங்களிலே உடைந்து போன சபைகள் பார்க்க முடிந்தது இல்லையா. அன்றைக்குள்ள ஜனங்கள் அழிவின் நாட்களை நினைவு கூற முடிந்தது. ஜனங்கள் அடித்து செல்லப்பட்ட நினைவுகளாக அந்த சபைகளை வைத்திருப்பதை பார்க்க முடிந்தது. ஸோ இன்னும் ஒரு வித்தியாசமான வேதனை நிலை என்னன்னு சொன்னால், ரட்சிக்கப்படாத அநேக ஜனங்கள் இந்த தேசத்தில் இருக்கிறாங்க இல்லையா. ரட்சிப்புக்குள் வராத, ஆண்டவரை அறியாத அநேக ஜனங்கள் இந்த தீவுக்குள்ளே இருப்பதையும் பார்க்க முடியும். அது சற்று மனதுக்கு வேதனைக்குரிய காரியம். அவர்களும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது. இதன் நடுவில் ஒரு சிறு கூட்டத்தார், அவங்க வந்து யாருமே சுவிசேஷம் அறிவிப்பதற்கு அனுமதி இல்லை. ஆனாலும் அவர்களுடைய ஒரு பதாகைகளை, வாசகங்களை கையில் ஏந்தி கொண்டு
இயேசுவுக்காக நின்றாங்க. இயேசுவினுடைய வார்த்தைகள் வந்து அதில் எழுதியிருக்கிறது. இயேசு நல்லவர், இயேசு சுகமாக்குகிறார், இயேசு ரட்சிக்கிறார். அது பார்க்க எஸ், அதுவும் ஒரு சற்று வித்தியாசமாக இருந்தது. ஏன்னா அவங்க யாரையும் போய் சொல்ல போகலை, யார்கிட்டையும் போய் இயேசுவை அறிவிக்கலை. ஆனால் அவங்கள பார்த்தாலே இயேசுவை ஏற்றுக்கிற ஒரு நிலைக்கு அவங்க சற்று வித்தியாசமாக யோசிச்சிருந்தாங்க. கையில் பதாகைகள், அதில் இயேசுவை குறித்து பேசினாங்க, வசனங்கள் எழுதியிருந்தாங்க. ஸோ அது ஒரு வித்தியாசமான அனுபவமாக பார்க்க முடிந்தது. நான் சொன்ன மாதிரி ஒரு வேதனையான நிலை என்னென்னு சொன்னால், அநேகர் இயேசுவை அறியாத ஜனங்கள் இந்த தேசத்தில் இருக்கிறாங்க. இன்னும் அநேக ஜெப வீரர்கள், இயேசுவை பிறருக்கு சொல்லக்கூடியவர்கள் உருவாக வேண்டும் என்பது என்னுடைய ஒரு வாஞ்சையும், அதற்கு உங்கள் சபைகள் அதை உருவாக்குவதிலே கவனம் செலுத்த வேண்டும் என்பதும் எனக்கு ஒரு வாஞ்சை. சபை அதில் ஈடுபடுவது ரொம்ப நல்லதாக இருக்கும். ஸோ இனியும் அதை மீறி சொல்லப்போனால் இந்த தேசத்தில் என்ன செய்கிறது, மற்ற ஆட்கள் எவ்வளோ அதிகமாக இருக்கிறாங்களோ அதை விட கிறிஸ்துவுக்காய் ஆட்களை எழும்ப செய்வது மிகவும் நல்லதாக இருக்கும் என்பதும் நான் புரிந்து கொண்ட ஒரு காரியம். சரியா? ஓகே, நன்றி ஐயா. நீங்கள் உங்களுடைய அனுபவங்களை இந்த 2 நாள் எங்களோடு கூட தங்கியிருந்த காரியங்களின் அனுபவத்தை எங்களோட நல்லா ஓப்பனாக பகிர்ந்து கொண்டீங்க. அதற்காக நன்றி. இப்பொழுது நம்ம ஒரு சுருக்கமாக ஒரு ப்ளஸ் பண்ணி ஒரு ஜெபித்து நம்மளுடைய இந்த நேரத்தை வந்து நம்ம முடிக்கலாம். நிச்சயமா ஜெபிப்போம். தேசங்களுக்கு கடந்து போய் கர்த்தருடைய சுவிசேஷத்தை அறிவிப்பாய் என்று சொல்லுகிற அந்த வார்த்தையின்படியாகவே தேவன் இந்த நாளில் எங்களை இந்த இடத்திலே ஒருமனப்படுத்தி கர்த்தருடைய சமூகத்திலே வந்து 2 நாள் தங்கியிருந்து கர்த்தருடைய சுவிசேஷத்தை சொல்ல தேவன் கிருபை செய்தீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. குறிப்பாக இந்த நல்ல மேய்ப்பன் திருச்சபை, குட் ஷெப்பர்ட் திருச்சபையிலே ஆண்டவருடைய வார்த்தையை பேசவும், ஜனங்களுக்காக செபிக்கவும், ஜனங்களுக்காக ஆண்டவர் திறப்பில் நிற்கவும் கர்த்தர் கிருபை தந்தீர். சபைக்காக நாங்கள் ஒருமனப்பட்டு சில நேரங்கள் தனித்திருந்து நானும் போதகருமாக செபிக்கவும் கர்த்தர் கிருபை தந்தீர். வாசல் திறந்தீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவர் எங்களோடு இருதயமாற கனெக்ட் ஆகி அநேக வார்த்தைகளை பேசினீர். ஆண்டவர் இந்த தேசத்திற்கு எழுப்புதலுக்காக என்ன செய்ய வேண்டும் சில காரியங்களை கர்த்தர் பேசினீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. குறிப்பாக இந்த தேசத்தை, இந்த சபையை, அன்பு போதகரை தேவன் எழுப்புதலுக்காக தெரிந்து கொண்டதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தேசத்திலே கிறிஸ்துவை அறியாத ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிப்பது சற்று கடினமான காரியம். ஆனால் இதே இடத்திலே கர்த்தருக்காக வைராக்கியமாய் நிற்பது கர்த்தர் கொடுத்த மேலான தயவு ஆண்டவரே. கர்த்தர் தொடர்ந்து அன்பு மகனோடு, அன்பு குடும்பத்தோடு, அந்த சபையோடு கர்த்தர் செயலாற்றுவீராக. ஆண்டவருக்கு சித்தமானால் வரும் நாட்களில் இடத்தில் வருகிற பொழுது இன்னும் தேவனுடைய மகிமை இடத்திலே பிரகாசித்திருப்பதை கர்த்தர் பார்க்க கிருபை செய்வீராக. அன்பு தகப்பனே, குறிப்பாக அன்பு போதகர் அவருடைய தரிசனத்தின்படி ஒரு புது ஆலயத்தை கட்டுவதற்கு ஆண்டவரை முயற்சி செய்கிறார்கள். அதற்கான வாசல்களை கர்த்தர் திறப்பீராக. அதற்கான தேவைகளை சந்திங்க. அதற்கான பெர்மிஷன்ஸ் எல்லா காரியங்களிலையும் தேவனுடைய தயவு வெளிப்படும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த பட்டணத்தை கர்த்தருடைய பிள்ளையாகிய அந்த போதகருடைய கரத்திலே தேவன் திரும்பவும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் அநேக சனத்தகையோடு கொடுக்கும்படியாக செபிக்கிறோம். கர்த்தர் அப்படி ஆசீர்வதிக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். சபை மக்களையும் தேவன் உயர எழும்ப செய்யுங்க. அவர்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரை ஸ்தோத்திரம். இன்னும் வேத வசனங்களினால் அவர்களை புடமிட்டு நடத்துவீராக. எங்களை தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். இயேசு நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே. ஆமென். 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 Thank you. God bless you. Thank you, Pastor.